வணக்கம். காரை நகர வளந்தலை மற்றும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் இது காரநகர் வளந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். அடுத்த மாதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி குடமுழுக்குக்கு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இங்கே அதன் பொறுப்புரிமையாளர் சபை தலைவரும் மற்றும் இந்த ராஜகோபுரம் மற்றும் பல திருப்பணிகளின் உபயகாரருமான திரு ராமநாதன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் இங்கே இருக்கின்றார். இது முன்பக்க தோற்றம். நாங்கள் விவரமாக உள்ளே சென்று பார்ப்பதற்கு முன்பதாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவருள் கூடியுள்ளது. முழுமையான வேலைகள் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் இன்னமும் 30 நாட்களுக்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் இப்பொழுது சுத்தப்படுத்தும் கிளீன் பண்ணும் வேலைகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வீதியும் மற்றும் கோயில் சுற்றுப்பிரகாரம் அனைத்தையும் துப்புரவு செய்து அழகுபடுத்தும் வேலைகள் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது புதிதாக முன்பு இருந்த பூந்தோட்டம் வெளிப்புற சுவர் கருங்கற்களால் பதிக்கப்பட்டு இங்கே அழகுபடுத்தப்பட்டு உள்ளே கன்றுகள் நாட்டப்பட்டுள்ளன. இது வடக்கு புறமாக இருக்கின்ற வசந்த மண்டபத்தின் பின்புற தோற்றம் கருங்கற்களால் அமைக்கப்பட்டது. இது காரணப்பறையாண்டியைச் சேர்ந்த செல்லத்துறை குடும்பத்தினரால் செல்லம்மா குடும்பத்தினரால் தனி உபயமாக செய்யப்பட்டது. மற்றும் இந்த அழகுபடுத்தும் வேலைகள் வெளிப்புற வேலைகள் மட்டுமே பாக்கி உள்ள நிலையில் இன்னமும் 30 நாட்கள் இருக்கின்ற நிலையிலே திருப்பணிகள் மற்றும் கட்டிடப் பணிகள் முழுமையாக பூர்த்தியாகின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றது என்பதை பொறுப்புரிமையாளர் சபை தலைவர் திரு ராமநாதன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் தற்பொழுது தெரிவித்தார். இப்பொழுது சுற்றுப்புற வீதிகள் இவையெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் உட்புறத்திலேயும் இதுவரை நடைபெற்ற வேலைகளையும் ஒரு முறை பார்ப்போம். இது கோபுர வாசல் ஊடாக உள்ளே வருகின்ற பொழுது இங்கே முன்புறம் அதனைத் தொடர்ந்து வீதி வலது பக்கமாக வீதி நிலம் முற்றிலும் கருங்கற்களால் மிகவும் தடிப்பமான 1 இன்ச்சுக்கு மேற்பட்ட கருங்கற்களால் இந்த நிலம் போடப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இந்த வசந்த மண்டப கதவுகளும் இங்கே போடப்பட்டிருக்குது. இப்பொழுது கட்டப்பட்ட அந்த சாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகின்ற பணியிலே தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இது எதிர்வரும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது. முற்றிலும் கருங்கற்களால் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்பன கட்டி முடிக்கப்பட்டது. இதன் தனி உபயமாக திரு கலைமாடக்கோன் சண்முகம் சிவஞானம் அவர்கள் இந்த முழுமையான அர்த்தம் கற்பக்கிரகத்தை கருங்கற்களால் அமைத்து கொடுத்திருக்கின்றார். மற்றும் முழுமையாக சுற்றுப்புற 1ஆம் வீதி உள்வீதி நிறைவு பெற்றிருக்கின்றது. மேலும் கூரை வேலைகள் உள்ளே
அந்த வகையிலே கூடுதலாக இப்போ இன்னும் அதிவேகமாக இந்த கிளீனிங் வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம், இங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இது யாகசாலை புதிதாக அமைக்கப்பட்டது. அத்துடன் வைரவர் சந்நிதி, முற்றிலும் கருங்கற்கள். இது காரைநகர் மருதடியைச் சேர்ந்த ஒப்லாமணி அவர்களுடைய மகன் அவருடைய குடும்பத்தினரால் தனி உபயமாகவும் மற்றும் இதுதான் மருத மரமும் அரச மரமும் இணைந்து ஒன்றாக பல நூற்றாண்டுகள், ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வயதுடையவையாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இது பின்பக்கம் மூலஸ்தானம், கற்பகிரகத்தின் பின்பக்கம் எல்லாம். இது வடக்கு புறம், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஒரு கோயிலாகும். வழமை போல் மற்ற கோயில்களைப் போல் அல்லாது, கிழக்கு புறமாக அல்லாது மேற்கு நோக்கி மூலஸ்தானம் அமைந்திருக்கின்ற ஒரு திருக்கோயிலாகும். அந்த வகையிலே இது தெற்கு பகுதி, வீதியின் தெற்கு பகுதி. இது தெற்கு புற வாசல், எழுந்தருளி வாசல் வழியாக திருக்குளம் கேணிக்கு பக்கமாக இருக்கின்ற இந்த பகுதி. வெளிப்புற கிளீனிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெயிண்ட் வேலைகள் நிறைவு செய்யப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட பெயிண்ட்கள் அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. கூடுதலாக குறிப்பிட்டது போன்று இது கிளீனிங் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது நந்தி பலிபீடம் அந்த மண்டபம். இது காரைநகர் நீலிப்பந்தனை அல்லது நடுத்தருவை சேர்ந்த திரு அருளையா ஆனந்தகுமார் சாமி அவர்களின் தனிப்பட்ட உபயமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. செய்து முடிந்துவிட்டது. நிலவேலைகள் மற்றும் பூர்த்தியாக வேண்டிய நிலையிலும், காரணம் மற்றது கொடித்தம்பம் வர வேண்டிய நிலையிலே மிச்ச வேலைகள் இன்னும் ஓரிரு நாட்களில் பூர்த்தியாகும் என கூறப்படுகின்றது. அத்துடன் புதிதாக அமைக்கப்படப்பட்டுள்ள இந்த மணிக்கோபுரத்துக்கு தயாராக காண்டாமணி வந்திருக்கின்றது. இந்த காண்டாமணி இலங்கையிலே தான் செய்யப்பட்டதாகவும் மிகவும் நாதம் கொண்ட மணி எனவும் கூறப்படுகின்றது. வெண்கலம் மற்றும் சிறந்த உலோகத்தினால் அமைக்கப்பட்டதாக கூறியிருக்கின்றார்கள். மேற்புறம் இந்த சாரங்கள் அகற்றப்பட வேண்டும். அந்த வேலைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கருவறை பகுதியை பார்த்தால் அனைத்தும் கருங்கற்களால் உள்ளே அத்த மண்டபம், மகாமண்டபம் என்பனவும் எல்லாம் முழுமையான கருங்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சுவர்களும் நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கின்ற ஒரு இதுவாகும். இது பின்புறமாக கொடித்தம்ப இடத்திலிருந்து உள் பக்கமாக இருந்து ராஜகோபுரத்தை பார்க்கின்ற இந்த வியூ.
காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் திருப்பணிகள் கூடிய வரையில் நிறைவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி இதற்குரிய குடமுழுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. இன்னும் இந்த கிளீனிங் எல்லாமே இன்னும் ஒரு 2 வாரங்களில் நிறைவு செய்யப்பட்டு யாகசாலைகள் 9 குண்டங்கள் அமைத்து நடைபெறப் போகின்ற இந்த கும்பாபிஷேகத்துக்கு 2 கிழமைக்கு முன்னதாக யாகசாலைகள் வீதிகளில் அமைப்பதற்கும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கும் நேரம் தேவையாக உள்ளதால் இன்னும் 2 வாரங்கள் இந்த வீதிகள் சரி செய்யப்படும். இது அடுத்து இன்னும் ஒரு உள் பகுதியிலே அமைக்கப்படவிருக்கின்ற சிறிய பூசைக்குரிய நேரங்களில் ஒலிக்கப் போன்ற மணி ராஜகோபுரத்தின் கதவுகள் 2 நாள் 6 8 14 16 ஒரு பக்க கதவிலே 16 விநாயகர் சிற்பங்கள், 2 பகுதியையும் பார்த்தால் 32 சிற்பங்கள். ராஜகோபுரத்துக்கு அமைந்த மாபெரும் கதவுகள் முற்றிலும் விநாயகர் உடைய சிறு உருவங்களும் பொறிக்கப்பட்ட நிலையில் கதவுகள் ராஜகோபுர கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. இது கும்பாபிஷேகத்துக்குரிய எண்ணெய் காப்பு 24ஆம் தேதி, சரியாக இன்றையிலிருந்து 1 மாதம் இருக்கின்றது. மகா கும்பாபிஷேகம் 25/3/2026 புதன்கிழமை காலை 9:16 முதல் 11:15 வரை உள்ள சுப நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. காரைநகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். இங்கே மற்றது இங்கே வசந்த மண்டபத்தின் முன்னால் அழகுற வீற்றிருக்க போகின்ற 2 யானைகள் பொழியப்பட்டு நிறைவு பெற்றுள்ளது. விரைவிலே இந்த 2 யானைகளும் உள்ளே வசந்த மண்டபத்தின் முன் பகுதியை அலங்கரிக்க உள்ளது. இதுதான் நான் நினைக்கின்றேன், பொழிகிற வேலையிலே, கரங்கள் பொழிகிற வேலையிலே கடைசி வேலையாக இருக்கின்றது. இந்த 2 யானைகளும் மிகவும் அழகுற வந்திருக்கிறது. ஒரு சோடி யானைகள் மிகவும் இந்த முன்பக்கம் பார்த்தால் வீதி இந்த கருங்கல் வேலைகள் மற்றும் இதில் இருந்த கொட்டகைகள் வேலைக்காக அமைக்கப்பட்ட நிழல் கூடங்கள் அகற்றப்பட்டு இது வீதியின் வடக்கு புறத்திலே அமைந்துள்ள
பூந்தோட்டம். இந்த கேட் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். இதுதான் முன்பு முகப்பு வாசல் பிள்ளையார் ஆலயத்தின் முன்னால் அமைந்திருந்த இந்த கேட். இப்பொழுது பூந்தோட்டத்துக்கு போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தெரிந்தவரையில் ஒரு 50-60 வருடம் பழமையான இரும்பு கேட். அதிக அளவு பழுதில்லை. வீதி பக்கம் மருதடி வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலய கிழக்கு புறம். ஆமாம், இது மருந்தடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். கிழக்கு நோக்கியல்ல, மேற்கு நோக்கிய கோயில். அந்த வகையிலே இது கிழக்கு பகுதி. இங்கே குருக்கொலையாவின் வீடு. இப்பொழுது இங்கே இந்த கிழக்கு புற வாசல் சுருக்கு கேட்டு போடப்பட்டுள்ளது. இங்கே வந்தால் இது தெற்கு புறம் திருக்குளக்கேணி. கேணியுடன் அமைந்துள்ள குண்டு. மருதடி கார்நகர் வலந்தலை மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் இந்த அடுத்த மாதம் கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. கட்டிட வேலைகள் பூர்த்தியான நிலையிலே துப்புரவு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே தெற்கு பகுதியிலே இங்கே எழுந்தருளி வாசலாக இருந்த இந்த பகுதியும், அடுத்ததாக வசந்த மண்டபத்துக்கு முன்பாக தெற்கு புற பகுதியிலே இன்னொரு வாசலுமாக 2 வாயில்கள் தற்பொழுது இங்கே இருக்கிறது. இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2026 மருதடி வீரகத்தி விநாயகர் ஆலயம். அடுத்த மாதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் காண உள்ளது. முற்றிலும் புத்தம் புதிய கோயிலாக 2019ஆம் ஆண்டு இந்த ராஜகோபுரத்துக்கான திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் கருவறைகள் கருங்கற்கென அமைக்கப்படுவதற்காக பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு கருங்கற்கள் முற்றிலும் கற்பக்கிரகம் இந்த ராஜகோபுரம் என்பன கருங்கற்களால் அமைக்கப்பட்டு
கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி உள்ளது. இந்த திருப்பணிகளில் இதுவரை பங்கேற்றிராதவர்கள் இன்னும் இறுதியாக உள்ள சில நாட்களில் தங்களது நிதியும் இத்திருப்பணியிலே இணைந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். திரு ராமநாதன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் இந்த கோயிலின் பொறுப்புரிமையாளர் சபையின் தலைவராகவும் மற்றும் பல திருப்பணிகளின் உபயோகாரராகவும் இருப்பதுடன் பல கோடி ரூபாய்கள் மதிப்பிலே இந்த கோயில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றும் தொழிலாளர்களுக்காக வழங்கப்பட்ட மிக பெரும் ஒரு நிதியை நானும் பார்வையிட்டேன். கிட்டத்தட்ட இன்று தொழிலாளருக்கு வழங்கப்பட வேண்டியிருந்த கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபாய்களை வழங்கியிருந்தார் சற்று முன்னர். அதனையும் பார்வையிட்டேன். மேலும் கும்பாபிஷேகம் பெறும் வரையும் இதற்கு இதுவரையும் இன்னமும் சில கோடி ரூபாய்கள் செலவாக இருப்பதுடன் உங்கள் திருப்பணிகளை, உங்கள் கைங்கரியம், உங்கள் நிதியும் இத்திருப்பணியிலே இணைந்து கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரடியாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ உங்கள் திருப்பணிக்குரிய நிதியினை மருதடி பிள்ளையார் கோயில் பொறுப்புரிமையாளர் சபையிலே செலுத்திக் கொள்ளலாம். திருப்பணியிலும் கும்பாபிஷேகத்திலும் இணைந்து கொள்ள தயாராகுங்கள். பலர் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய இந்த திருப்பணி காட்சிகளுடன் இங்கே திரு பொன்னுத்துறை கருணாநிதி அவர்களும் இங்கே திருப்பணியிலே ஒரு வாலண்டியராக இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இதோ முன்புற தோற்றம், ராஜகோபுரமும் மணிக்கோபுரத்திலும் இணைந்த முற்பகுதி. நன்றி அடியவர்களே. நன்றி, வணக்கம்.